குட் மார்னிங். நான் வேல்முருகன். இந்த காலை வேளையில் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய பதிவை நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நரைமுடி ஏன்? முடி உதிர்வு எதனால? வழுக்கத்தலை விழுகிற வரைக்கு முடி உதிர்வது காரணம், அதற்கு நம்மளுடைய மோதிக்கேர்ல ஏதோ தீர்வு இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்ப நம்ம காலையில எழுந்து ரொம்ப அவசரமா வேலைக்கு கிளம்புறோம். வேலைக்கு கிளம்புறப்ப வழக்கம் போல நம்ம கண்ணாடியை பார்க்கறோம். கண்ணாடி பார்க்குறப்ப லேசா ஒரு முடி வந்து நரைச்சிருக்க மாதிரி தெரியும். தலை சீவிரம் வழக்கத்தை விட அந்த சீப்ல அதிகமா வந்து முடி அதுல ஒட்டிட்டு இருக்கு. உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம்? சரி, நமக்கு வயசாயிருச்சு, இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு தாத்தாக்கு எதுவும் இந்த மாதிரி வழுக்கத்தலை விழுந்திருந்து, அதனால நமக்கு அந்த மரபணு கோளாறா இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி இப்பயே ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த மருத்துவ உலகமும் இந்த சுற்றி இருக்கிற சமூகமும் பல காலம் இப்படித்தான் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் முடி நரைக்கிறதுக்கோ, முடி உதிர்றதுக்கோ, வழுக்கத்தலைக்கோ, வயசாகிறதோ மரபணு காரணம் இல்லை அப்படிங்கிறது மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்துக்குற தரக்கூடும். நாம இது நாள் வரைக்கும் நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய செரிமான மண்டலத்துல அதனுடைய நேரடி விளைவு அந்த முடி உதிர்வுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது இயற்கை மருத்துவர்கள், இயற்கை மருத்துவ விஞ்ஞானி அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இதற்கு நிரந்தர தீர்வு இல்லாம தற்காலிக தீர்வையே இந்த சமூகம் வந்து நாடி வந்து, உதாரணத்துக்கு கேரடை, தைலம், ஆயில், உலவி இருந்த ஷாம்புகள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நரைமுடி வயதின் அறிகுறி அல்ல, அது ஒரு எச்சரிக்கை அலாரம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்ம தலைமுடிய அழகியல் சார்ந்த விஷயமாகும், வெளிப்புற அலங்காரமாகத்தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனா இயற்கை வந்து அப்படி படைக்கல. நமது உள்ளுறுப்புகளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, உடலோட உள்புறம் எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுற வெளிப்படையான கண்ணாடியாத்தான் நம்ம தலைமுடிய வச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம தலைமுடிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப உள்ள அந்த நவீன அறிவியலுக்கு நேர்மாறா இருக்கு. அதாவது மனித உயிரினம் இயற்கையின் படைப்புல வந்து உன்னதமானது, அது உண்மைதான். ஏன் அப்படின்னா மனிதர்களை என்ன சொல்றாங்க? படைப்பின் கிரீடம், படைப்பின் மகுடம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மனித உயிரினங்கள்லயே ரொம்ப சிறப்பானது, ரொம்ப முதன்மையானது அப்படின்னு அதாவது உயிரினங்கள்லயே மனித உயிரினம் தான் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப முதன்மையானது, ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த அந்த படைப்பின் கிரீடம், அந்த படைப்பின் மகுடம் அப்படிங்கிறத அலங்கரிக்கிற உண்மையான ஆவரணம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தலைமுடி தான். இந்த இப்ப உள்ள சமூகம் நம்ம முடியை எப்படி கையாளுறோம் அப்படின்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி முடியை மிகச் சிறியதா வெட்டிக்கிடுறோம், முகச்சவரம் செஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து இப்ப உள்ள நாகரிகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இயற்கை மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சின்னதாக முடியை வெட்டிக் கொள்வர்களும் தாடி இல்லாம இருப்பவர்களையும் மருத்துவ வல்லுநர்கள், அந்த இயற்கை மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இது வாழும் மண்டையோடுகள் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மாதிரி நம்ம முடியை வெட்டிக்கிறது சும்மா ஒரு நாள் தோன்றுன ஃபேஷன் கிடையாது. இயற்கையாகவே மனிதர்களுக்கு முடி அழகாக, சீராக, மென்மையாக, வாசனையாக அப்படி உள்ள முடிதான் இருந்தது. அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இயற்கை மருத்துவ உலகம் சொல்லுது. ஆனா பல தலைமுறையில மனிதர்கள் தவறான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த உள்ளுறுப்புல ஏற்பட நோய், அதனுடைய நோய்த்தன்மை காரணமா அந்த முடி சமனற்றதாகவும் கரடு முரடதாகவும் நோய்த்தன்மை கொண்ட ஒரு விகாரமான மற்றும் துர்நாற்றமடிக்கும் ஒரு பொருளாகத்தான் இப்போ மாறத் தொடங்கிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான நோயின் வெளிப்படையாக இருக்கிற அந்த முடிய வச்சுக்கிட்டு நாம வெளியே நடமுடைய முடியாமத்தான் இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அதை வெட்டி எரிஞ்சிட்டோம். மற்றும் அதை என்ன செய்யணும், சேவ் பண்ண முகத்துக்கு சேவ் பண்ண பழகிட்டோம். அந்த உள்ள இருக்கிற நோயை மறைக்கத்தான் நம்மளுடைய மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு தந்திரம் தான் இந்த முடி வெட்டுற பழக்கம். இது ஒரு நாகரிகமா மாறி இதுதான் சரி ஏன்னா நாமளும் என்ன செஞ்சிட்டோம், நம்ம தொடங்கிட்டோம். அப்ப முடி வெட்டி நல்லா ஷேவ் பண்ணி இருந்தா தான் நல்லா ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு நாம நம்ப தொடங்கிட்டோம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சித்தர்களும் அந்த தமிழ் அறிஞர்களும் நீண்ட முடியோடையும் தாடியோட தான் இருந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சித்தர்கள்லாம் பாருங்க, நான் அந்த இமேஜை காட்டிருக்கேன். ஃபுல்லாவே அந்த நீண்ட முடி அதனால தாடியோட தான் இருக்கும். அதே மாதிரிதான் அதே மாதிரி இந்த தமிழ் புலவர்கள், இப்ப திருவள்ளுவர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய தமிழ் புலவர்களை பாருங்க, நல்ல நீண்ட தாடி, நெத்தியில பட்டை, உத்திராட்ச கொட்டை, நல்ல நீண்ட தாடி. ஏன் இப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச ஆற்றல் சொல்லுவோம், அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுடைய தலைமுடி மூலமா அந்த உள்ள ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு தாடி தலைமுடி இதெல்லாம் வச்சிருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அந்த துர்நாற்றம் அந்த மாதிரிலாம் அடிக்காதா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இவங்களுடைய அந்த ஆரோக்கியம் சார்ந்த அவங்களுடைய அந்த இயற்கையோடு இயந்த அந்த வாழ்க்கை முறை இவங்க இருந்ததுனால அப்போ அந்த தலைமுடி வாசனையாத்தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அதனுடைய ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. அந்த மாதிரி நம்ம ஒரு யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஆண்களுக்கு சுத்தமா வழுக்க விழுகுது, தலையில முடியே இல்லாம. பெண்களுக்கு என்னைக்காவது வழுக்க விழுகிறத பார்த்தேன். முடி உதிர்ந்திருக்கும், கொஞ்சம் கலக்கமா இருந்திருக்கும். ஆனா தலைமுடி வழுக்க விழுகிறது எந்த பெண்ணையாவது நம்ம பார்த்திருக்கோமா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. லேசா கொஞ்சம் முன் ஏறுகளுக்க விழுந்திருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா தலை சுத்தமா மொட்டையடிச்ச மாதிரி வழுக்க விழுகிற எந்த பெண்ணையும் நாம பார்த்தோம். காரணம் என்னன்னா அவங்க நீண்ட தலைமுடி இருக்கு. ஸோ நீண்ட தலைமுடி இருக்கிறப்ப முன்னாடிதான் பெண்களுடைய கூந்தலுக்கு வாசனை உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாட்டிலே பாடியிருக்கிறாங்க, கவிஞர்கள் பாடியிருக்காங்க, அதெல்லாம் புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அது ஒரு படத்துல கூட பெரிய அது சண்டையா கூட நடக்கும். ஆனா இப்போ உள்ள பெண்களுக்கு அந்த மாதிரி இயற்கையான அந்த வாசனை அப்படி இருக்காங்கிறது சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இப்போ உள்ள பெண்கள் எல்லாமே அந்த தவறான உணவுப்பழக்கம், மோசமான உணவுப்பழக்கம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா அவங்க நீண்ட தலைமுடி வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி நீண்ட தலைமுடி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த முடி விழுகிற பிரச்சனை, அந்த வழுக்கை விழுகிற பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற பிரபஞ்ச அந்த ஆற்றலை இழுக்கக்கூடிய பவர் அந்த நீண்ட தலைமுடிக்கு உண்டு அப்படின்னு அறிஞர்கள் முன்னாடி உள்ள சித்தர்கள் நம்பியிருக்காங்க. அதனாலதான் அவங்களும் அப்படி இருந்திருக்காங்கன்ற அதெல்லாம் காட்சி. அப்போ முடிக்கும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கும் உயிரியல் ரீதியான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப தலைமுடி என்பது வெறும் செல்கள் அடங்கிய ஒரு உயிரற்ற பொருள் கிடையாது. நம்ம தலைமுடி அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு மனுஷனுக்கு வேர்வை சுரக்கும் எங்க அதிகமா சுரக்கும்? தலையில சுரக்கும், அக்குள்ள சுரக்கும். அப்போ நோயுள்ள மனிதனுக்கு வேர்வை அந்த மாதிரி சுரக்கிற வேர்வை என்ன ஆகும்? துர்நாற்றம் அடிக்கும். உள்ள ஆரோக்கியம் கெட்டு போய் கிடந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம உடல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? நமது உடல் ஒரு கெட்ட வாசனை வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு யார் பக்கத்துல நிக்கிறோம், பஸ்ல போறோம் வரோம், யார் பக்கத்துல நிக்கிறோம்னா வேர்வை பார்த்தீங்கன்னா படு மோசமா இருக்கு. காரணம் அவங்களுக்கு உள்ள அந்த அளவுக்கு கெட்ட கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ
முடி கொட்டுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதியில் உள்ள வேர்கள் பலவீனம் அடையதோ, இல்ல நமக்கு வயசாகிறதோ, இல்லது நமக்கு மரபணு கோளாறோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம். நமது உடலில் உள்ள நாள்பட்ட கழிவுகள்னால நம்ம வயிற்றினில் உருவாகும் ஏதோ ஒரு வாயுனாலதான் நம்மளுடைய முடி உதிர்வு மற்றும் நரைக்கு காரணமாகுது அப்படிங்கிறத இயற்கை மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப நமக்கு ஏற்படுற சந்தேகம் தான், ஒரு வாயு எப்படி நம்மளுடைய முடிய நரைக்க செய்யும், எப்படி முடி கொட்ட செய்யும்? இப்ப மனிதனோட செரிமான உறுப்புகளே குறிப்பா வயிற்றுல நம்ம சாப்பிடுற இயற்கைக்கு முரணான உணவுகள், அதாவது எளிதில் செரிக்காத உணவுன்னு எடுத்துக்கலாம், இல்ல அதே அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து உள்ள உணவுகள், இல்ல மோசமான மேற்கத்திய கலாச்சார உணவுகள், பீஸா பர்கர் நிறைய நம்ம பேசிட்டோம். பீஸா பர்கர் அது இதுன்னு இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்த உணவுகள், இது அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா நாள்பட்ட கழிவுகளா நம்ம குடல்ல நம்ம வயிற்றுல தேங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குப்பை தொட்டி ஈரமா இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம உணவு கழிவுகளை கொண்டு நம்ம உணவுகளை கொண்டு போடுறோம் அப்படின்னா அந்த நாள்பட அந்த ஈரமா இருக்கிற தொட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது தொட்டி வச்சிருக்கு, இவங்க நகராட்சியில இருந்து எடுத்து வர்றாங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் எடுக்காம போயிட்டாங்கன்னு என்ன ஆகும், அப்படி பயங்கரமா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரிதாங்க நம்ம வயிற்றுக்குள்ளேயும் நடக்குது. இது என்னங்கன்னா காலப்போக்குல இந்த அதிகப்படியான உணவு அழுகி புளித்து போய் என்ன ஆகுதுன்னா ஒரு வகையான ரசாயன சிதைவுக்கு உள்ளாகுது. அதான் ஃபெர்மெண்டேஷன் டீக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த அழுகும் செயல்முறை கடுமையான துர்நாற்றத்தை உருவாக்குற வாயுக்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உண்மைதான். இப்போ அந்த முன்னாடி உள்ள அந்த தொட்டியில நம்ம என்ன செய்யறோம், அந்த கழிவு அந்த இது வச்சிருப்பாங்க பெருசா, அந்த கழிவுகளை கொண்டு குப்பை தொட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கா, அதுல நம்ம போட்டுட்டே இருக்க, நிறைஞ்சு நிறைஞ்சு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த பகுதியில நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த துர்நாற்றம் அதுல இருந்து அப்ப என்ன ஆகும், வாயுக்கள் கிளம்பும். அதே மாதிரிதாங்க நம்ம வயிறு. அப்ப நம்ம வயிறு என்ன செய்யும், ஒரு குப்பை குடம் மாதிரி மாறி அதுல இருந்து வாயுக்கள் உற்பத்தியாகி அப்படியே உற்பத்தியாகி கிளம்பு வெளியில மேல எழும்புது சொல்றாங்க. அப்போ இயற்கையில முற்றிலும் ஆரோக்கியமான மனிதர்கள் பூக்களை போல நறுமணம் வீசுவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பெண்களோட குழந்தைகள் உண்டு, கூந்தல் கூட நம்ம மனம் உண்டுன்னு சொல்லி சொன்னோம்ல, அது மாதிரி அந்த நறுமணம் இப்ப ஏன் வீசுறது இல்லை நம்ம மேல? இப்ப முன்னாடி எல்லாம் என்ன ஆகுமா, வேர்த்துச்சுன்னா நறுமணம் வீசுமா, இப்ப துர்நாற்றம் தான். ஆனா இந்த நவீன காலத்துல உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்முறை நடப்பதில்லை. என்ன மாதிரி செயல்முறை நடப்பதில்லை? விரத முறை இல்லை, நல்ல சத்தான உணவுகள் இல்லை, எண்ணெய் குளியல் இல்லை, இயற்கையோட எந்த வாழ்க்கை முறை இல்லை, உடல் உழைப்பு இல்லை. ஸோ இப்ப இதெல்லாம் இல்லாதனால என்ன ஆகும்னா அந்த உடல் உள்ள கழிவு தேக்கம் நாள்பட பல வருடங்களா அப்படியே என்னாகும், தேங்கி இருக்கும். அது போல என்ன செய்யறோம், மோசமான உணவுகளை நம்ம உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மோசமான அந்த கழிவுகள் வயிற்றுல அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த குப்பை தொட்டில கழிவுகள் அதிகமாக நாம் சொன்ன மாதிரி சேர சேர துர்நாற்றம் அதிகமாகுதுனால கழிவு துர்நாற்றதுனால நம்ம வயிற்றுல உள்ள வாய்க்கள் வெளியேற அது ஒரு வழி தேவைப்படுது. இப்போ வாய்க்குள்ள வெளியில குப்பை தொட்டு இருக்கு, வாய் உருவாச்சுன்னு அது வாட்டுக்கு என்ன ஆகும், வெளியில போயிடும். ஆனா வயிற்றுக்குள்ள ஒரு வாய் உருவாச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த வயிற்றுக்குள்ள உருவாகிற வாய்க்கள் வெளியேறதுக்கு ஒரு வழி தேவை. அந்த அறிவியல் படி நம்ம வாய்க்கள் எப்பொழுதும் என்னாகும், மேல் நோக்கி தான் பயணிக்கும். நாம படிச்சிருக்கோம், வாயில் எப்பயும் அப்படியே கீழே ஸ்ப்ரெட் ஆகும், என்னாகும் அப்படியே மேல் நோக்கி தான் பயணிக்கும். அப்ப அந்த நச்சு வாய்க்குல அந்த உடல்ல இருந்து வெளியேற்ற இயல்பான அந்த புகைக்குழாய் மாதிரி தான் நம்மளுடைய முடி செயல்படும். இப்ப வெளிப்புறம் அழகா தோற்றமளிக்கிற மனிதன் உள்ளே நாற்றமளிக்கிற செரிமான மண்டலத்தை வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். மனிதன் முதல்ல இந்த காரணம் தெரியாம முடி ஏன் கொட்டுது, எதுக்காக கொட்டுதுன்னு என்ன செய்யறோம், நாம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு புகைக்குழாய்னா
புகைக்குழாய் வழியாக வெளியேறுகிற வாயு முடியை எப்படி நரைக்கும் அப்படிங்கிறத எப்படி முடிய உதிர செய்யுது. இப்ப முடி வழியாக வெளியேறக்கூடிய வாய்க்குள்ள பெருமளவு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு தான் இருக்குன்றாங்க. அதாவது கந்தக டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த ஃபயர் ஒர்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வழியா போறப்ப எவ்வளவு அந்த அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து வெளியேறும் அப்படிங்கிற அந்த புகை நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருந்து வெளியேறது. அது கொஞ்ச நேரம் இருந்தோம்னா என்ன ஆகும்? மயங்கி விழுந்துரும். ஸோ இது இந்த சல்பர் டை ஆக்சைடு எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காகித வெளுக்க, துணி வெளுக்க, அந்த மாதிரி சாயங்கள் அந்த வெளுக்கிறதுக்கு தான் என்ன ஆகுது? அந்த சல்பர் டை ஆக்சைடு பயன்படுது. இந்த சல்பர் டை ஆக்சைடு நம்ம தலைமுடி வழியாக வெளியேறக்கூடிய வாயுக்களை பெரும்பகுதி இந்த சல்பர் டை ஆக்சைடு தான் இருக்குன்றாங்க. அப்போ ஃபேக்டரி கழிவு அந்த சல்பர் டை ஆக்சைடு வெளியேச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம உடனே அதை மூச்சு அடைச்சிரும், நம்ம மூச்சு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தலைவலியே அந்த மாதிரி வெளியேறுது, நமக்கு ஒன்றும் ஆகுறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது வந்து ஒரே நாள்ல அப்படி மொத்தமா வெளியேறினா தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். இது என்ன செய்யுதுன்னா பல வருடங்களா சிறிது சிறிதா சிறிது சிறிதா சிறிது சிறிதா அப்படியே அந்த வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்படி வெளியேறதுனால இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு நிறமுள்ள அந்த முடி ஒண்ணு அப்படியே வெள்ளையா மாறுது, இல்லைன்னா பழுப்பு நிறமா மாறுது, அப்படியே வெளுக்க செய்யுது. வேற ஒண்ணு இல்லை. அப்ப அந்த முடியோட மென்மையான வேர்க்கால்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாக்குதல்னால என்ன ஆகுது? சேதமடைஞ்சு அப்படியே மரணிக்குது. ஸோ அப்படி மரணிக்கிறதுனால அந்த வேர்க்கால்கள் சேதமடைகிறதுனாலதான் அந்த முடி வந்து கொட்ட துவங்குது. அந்த முடி கொட்ட 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 கடைசியில பாத்தீங்கன்னா இறுதியில் என்ன ஆகுது? நமக்கு வழுக்கத்துல விழுகுது. நாம இது தெரியாம என்ன செய்யும்? ரொம்ப விலை அதிகமுள்ள ஷாம்பு, ஹேர் டானிக்கு, அப்ப ஹேர் டை, இந்த மாதிரி பல இதுகளை நாம என்ன செய்யறோம்? பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம். ஸோ அந்த மாதிரி தலையில தேய்க்கிற அழகு சாதன பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா ரசாயனம் கலந்த ஹேர் டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக பணத்தை தான் நமக்கு வந்து வீணாக்குதே தவிர வேற எந்த ஒரு மாற்றத்தை நமக்கு தந்துவிட போறது. முடி உடனே முளைக்கலாம் ஆரம்பிக்காது. கண்டிப்பா. அது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பிரச்சனை வந்து நம்ம தலையில இல்லை, பிரச்சனை நமது வயிற்றுல. ஆணிவேர் அழுகுது. ஆணிவேர் அழுக அழுக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாகுது. அப்போ நம்ம உடல்ல சேர்ற அதிகப்படியான கழிவுகளால தான் தலைமுடி மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க. சரியா? அதிகப்படியான கழிவுனால நம்ம நினைக்கிறோம் அந்த கழிவுனால தலைமுடி மட்டும்தான் பாதிக்கும், நம்ம உடலுக்கு ஒண்ணு இல்லை. கண்டிப்பா கிடையாது. அதாவது உடல்ல அதிகப்படியான கழிவுகள் சேர சேர அது எப்படியாவது நம்ம உடலை வந்து வெளியேற்றத்தான் பார்க்கணும். ஸோ அப்படி வெளியேற்ற பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணு வாயுவா வெளியேற்றுது, இல்லைன்னா என்ன செய்யுது? ஒரு மியூக்கோஸ் மாதிரி ஒளி சளிப்படத்தை வந்து என்ன ஆகுது? உருவாக்கு. இந்த படலத்தை உருவாக்கி இது என்ன செய்யுது? ரத்த நாளங்கள்லையும் நரம்புகள்லையும் வந்து இது என்ன செய்யுது? ஊடுருவ செய்யுது. இந்த சளிப்படலம் அந்த உருவாகுறதுனால அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குடல் மேல வில்லீஸ்ன்னு சொல்லுவோம், குடல் வெள்ளிகள், குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவோம். அந்த குடல் உறிஞ்சிகள் வந்து மொத்தமா சேதமடையும். அந்த குடல் உறிஞ்சிகள் சேதம் ஆச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த சத்துக்களை உறிஞ்சிறதுக்கு இந்த குடல் உறிஞ்சிகள் தான் அதிகமா பயன்படுது. அப்ப குடல் உறிஞ்சிகள் சேதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு இந்த என்னதான் நம்ம சத்தான சாப்பாடை சாப்பிட்டாலும் இந்த சத்துக்கள் உறிஞ்சாம நமக்கு வந்து சத்து குறைபாடு கண்டிப்பா ஏற்படும். இது போக ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுது, நரம்புகள்ல பிரச்சனை உண்டு பண்ணுது. குறிப்பா ஒட்டுமொத்த உறுப்புகளும் வந்து அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த உடல் வந்து ஆரோக்கியத்தை வந்து குறையும். இது வந்து ஒரு பயமுறுத்தல் இல்லை, இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு கிட்னி பிரச்சனை, திடீர்னு கல்லீரல் பிரச்சனை, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க கேன்சர் அப்படின்னு நம்ம ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி வந்து இதுல வந்து நம்ம வந்து அதிகமா கேள்விப்படுறோம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உடல்ல சேர்ற அதிகமான கழிவுகள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருவுல நானும் பாக்குறேன், என்ன பண்டங்கள் வந்தாலும் தெரியாது, என்ன நல்லதா கெட்டதா மாட்டுக்கு வாங்கி சாப்பிடு. பானிபூரின்றான், பேல்பூரின்றான், அது என்னதான் செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியாது. வந்தான்னா டன் 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 மணி அடிச்சுட்டு வாரான். எங்க ஊர்ல எல்லாம் போய் அந்த கூட்டம் வச்சுது. ஆனா ஒரு பழம் வித்துட்டு வாரான்,
அந்த பழம் வித்துட்டு வர்றவங்கள போய் வாங்குறதுக்கு கூட்டம் குறைவா இருக்கும். வேற ஒரு தெருவில் 10 20 வீடு இருக்குன்னா ஏதோ ஒரு வீட்டோ 2 வீட்டுல, எங்களை மாதிரி வீட்டுல ஒரு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நம்மள மாதிரி வீட்டுல போய் அந்த மாதிரி இது வாங்குறோம். அதே மாதிரி எந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டாலும் இப்பவே சிறு வயசுல இருந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. எந்த குழந்தைய எடுத்து கையில் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாக்கெட்ல அடைச்ச அந்த உணவுகள், குர்குரே, லேஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே ஜிகுன்னு அப்படியே ஜிகு 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 அப்படியே சரஞ்சரமா சரஞ்சரமா கடைகள்ல தொங்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க இப்பவே எடுத்துக்கிட்டாங்கன்னா பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸும் தெரிய மாட்டேங்குது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் தெரிய மாட்டேங்குது. ஏன் பெரிய அளவு இப்போ உள்ள ஹெல்த் அவேர்னஸ் வந்துட்டு அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே இந்த மாதிரிதான் எடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி செரிக்கப்படாத இறைச்சி உணவுகள் வார வாரம் வார வாரம் நான்வெஜ் இல்லாத வீடுகள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ல நான் மோசமான உணவுன்னு சொல்ல வரல. அது என்ன அப்படின்னா அதுல புரோட்டீன் கிடைக்குது. பட் ஆனால் அதோட சேர்த்து மோசமான கொழுப்புகளும் கிடைக்குது. ஜீரணம் ஜீரணம் இல்லாத, ஜீரணிக்க முடியாத அதுல அந்த ஃபைபர்ஸ் கண்டென்ட் இல்லை கம்ப்ளீட்டா. ஸோ அந்த மாதிரி இது இருக்கு. ஸோ இதுனா உடல் அதை செரிக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி அங்க கொண்டு போகுது. அப்படின்றப்ப அது பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அதிகமா செரிக்க முடியாம அந்த மாதிரி அந்த நான்வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படின்னு கூட எடுத்துக்கிடுவோமே, அதெல்லாம் மோசமான கழிவுகளா நாள்பட நம்ம குடல்ல தங்க ஆரம்பிக்கும். அதுவும் இதற்கு ஒரு காரணம். ஸோ அப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு, அது இப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அதான் சொல்றேன், பல வருடங்களா அந்த மாதிரி இருந்து தேங்கிதான் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ எளிதில் செரிக்கக்கூடிய நம்ம உணவுகளை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தீர்வே அதான். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு நரைச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஹேர் டை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மரம் இருக்கு, அதுல இலை உரம் காஞ்சிருக்கு. அந்த இலை காஞ்ச இலைக்கு நம்ம பச்சை பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்கும், அது மாதிரிதான் அந்த பெயிண்ட் அடிக்க அந்த இலைகள் லேசா இந்த காய ஆரம்பிக்கிறது கூட நம்ம வேர்கள்ல தண்ணி ஊற்றி அதற்குரிய சத்தான உரங்கள் போட்டோம்னா என்ன ஆகும், அந்த லேசா பழுக்கக்கூடிய நிலையில இருக்க அந்த இலை கூட அப்படியே என்ன ஆகும், பச்சை நிறமா மாறும். ஸோ இந்த டெம்பரரியா அந்த ஹேர் இது அடிக்கணும் அப்படின்னா, சாயம் அடிக்கணும்னா நம்மளால அருமையா ஹேர் கலர் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செடிக்கு விடப்பட்ட உரம் மாதிரி தான். இது டெம்பரரி தீர்வு தான் நான் சொல்றது. ஆனா நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல நீங்க பல வருடமா தேங்கி இருக்கக்கூடிய அந்த குடல் கழிவுகளை ஆட்டோமேட்டிக்கா நீக்கும். கழிவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது பிளட்ல, நான் சொன்ன அந்த மீக்கோஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த சளிப்படலம், அந்த சளிப்படலம் பிளட்ல ஓடிருச்சுன்னா அந்த பிளட்ல உள்ள கழிவை நீக்கக்கூடிய இது இதுல இருக்கு. டாக்ஸின்ஸ் ஃப்ரம் பாடியில எங்க நச்சுகள் இருந்தாலும் அதை அதை ப்ராப்பரா இது என்ன செய்யும், அதை வெளியேற்றிடும். ஸோ அப்படிப்பட்ட அருமையான நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீடாக்ஸ் தான் நான் இப்ப சொல்றேன். அப்போ இதெல்லாம் நாம எடுத்துக்கிட்டாங்க. தயவு செய்து இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டப்பா நம்மளாம் எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டப்ப நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளும் நம்ம தவிர்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 11 வகையான மூலிகைகள் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மூலிகைகளும் சத்தான உணவுகள் நம்ம எடுக்கிறப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்படிங்கிற நம்ம நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மூலிகை என்ன செய்யும், உள்ளுக்குள்ள எங்க எங்கெல்லாம் தேவையில்லாத கழிவுகள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது வெளியேற்றும். ஸோ உடல்ல பல தொந்தரவுகளுக்கு காரணமே உடல் கழிவு தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம எளிதில் செரிக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ ஒரு புரதம் நம்ம முடியை ஆரோக்கியமா வளர வைக்குமா அப்படிங்கிறத காட்டிலும் இந்த சத்துக்கள் முதல்ல குடல்ல கழிவுகளா முதல்ல தேங்காது அப்படிங்கிறத நம்மளால ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் சேர 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 நாம உடல் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமான நம்ம உடலை நாம பெற முடியும். ஏன்னா ஏன்னா ஒரு புரதம் தான், நம்ம நிறைய இதை பத்தி பார்த்துருக்கோம். அப்போ இந்த சத்து நாம உடலுக்கு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் செல்களுக்கு, செல் வளர்ச்சிக்கு, திசு வளர்ச்சிக்கு, அதனுடைய அந்த கழிவு வெளியேற்றத்துக்கு, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப உதவி சப்போர்ட் பண்ணும்.
ஒரு மூட்டு பிரச்சனை இருக்கலாம், ஒரு தசைநான் இருக்கலாம், ஒரு மசில்ஸா இருக்கலாம், ஒரு சுகர் பிரஷர் இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் பிரச்சனை வந்துட்டா கூட அதை சரி பண்றதுக்கு, அதே மாதிரி ஹார்ட் பம்பிங்க்கு, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரவிடாம கழிவுகள் தேங்காம இருக்கக்கூடிய எளிதில் செரிக்கக்கூடிய உணவு தான் நம்மளுடைய ஆல் பிளான்ட் புரோட்டீன். இதுல வந்து சோயா இருக்குது, வீட் இருக்குது, எலோப்பியோ பருப்பு, அதாவது மஞ்சள் பட்டாணி. இது ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க எது நல்லா விளையுதோ அங்கிருந்து அதை வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோயா வந்து நியூயார்க்ல இருந்து கொடுத்துருக்காங்க, வீட்டு வந்து ஜெர்மன்ல கொடுத்துருக்காங்க, மஞ்சள் பட்டாணி பிரான்ஸ்ல வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அருமையான வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு நல்ல உணவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம இதெல்லாம் எடுப்போம். இந்த மாதிரி நரம்பு உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சில டயட் கண்ட்ரோல சொல்லி அவங்கள இந்த மாதிரி இதை எடுக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா எந்த வயசுல இருந்தாலும் நரமுடி மாறும் அப்படிங்கிறத நாம வந்து நம்பிக்கையோட சொல்லுங்க. கண்டிப்பா மாறும். ஏன் அப்படின்னா அவங்க சில ஃபுட் கண்ட்ரோல் வந்து தேவையில்லாத வெளியில் உள்ள மோசமான உணவுகளை குறைச்சிட்டு நல்ல பழங்கள், இந்த மாதிரி புரோட்டீன், டீடாக்ஸ், அடுத்து வரக்கூடிய இந்த புரோட்டீன் எல்லாம் பாருங்க, நம்ம உமனுக்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு இது சரி பண்ணி பாருங்க. மசில் ஸ்ட்ரென்த்துக்கு, மெட்டபாலிசம், ஹார்மோனல் ஹெல்த், ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட புரோட்டீன் அத்தியாவசிய தேவை, பர்டிகுலரா உமனுக்கு. அப்புறம் என்ன எடுக்கலாம்? விட்டமின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மல்டிவிட்டமின், மல்டிமினரல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் அயன், ஃபோலிக் இந்த மாதிரி இது நாம எடுத்துக்கலாம். அடுத்தது பி காம்ப்ளெக்ஸ். ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண் சார்ந்து மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவரங்கள் இருந்து எடுத்து வந்திருக்கோம். அப்போ மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவரங்கள் இருந்து எடுக்கக்கூடிய உணவுகள் எளிதில் செரிக்கக்கூடிய உணவா இருக்கும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு மிக முக்கிய தேவையா இருக்கும். அப்ப மனிதனுடைய உணவே பாத்தீங்கன்னா தாவரங்கள் தான். இப்போ சில தலைமுறைகளாத்தான் நாம என்ன செஞ்சிட்டோம், நான்வெஜ் தேடி போறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், பசுன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த யானையை கூட நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம். இந்த இவ்வளவு பெரிய யானை அந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அது எந்த விலங்கையும் அடிச்சு கொள்றது இல்லை. ஞாபகத்துல வச்சுங்க. எந்த ஒரு ஒரு நான்வெஜ்ஜையும் வந்து சாப்பிட்றது இல்லை. அது எடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவர உணவுகளை தான் சாப்பிடும். அது அப்படி சாப்பிட்டு அந்த யானை அவ்வளவு பலம் மிகுந்ததா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா காரணம் என்ன? இந்த மண் சார்ந்த வெஜிடேரியன் உணவுகள் வந்து அதுக்கு அவ்வளவு பலத்தை தரும். ஸோ நாம மட்டும்தான் பாத்தீங்கன்னா மோசமான அந்த நான்வெஜ், அந்த விலங்கு உணவுகளை வந்து நம்ம எடுக்கிறதுனாலதான் அது நமக்கு இவ்வளவு மோசமான கழிவுகளை வந்து உள்ள தேக்கி வச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மோசமான உணவுகளை வந்து தவிர்ப்போம். இந்த மாதிரி மோதிக்கீரையில் இருக்கக்கூடிய நல்ல உணவுகள் எடுப்போம். வெளியிலையும் பாத்தீங்கன்னா நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நாம வந்து எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுத்துக்கிறது மூலமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பார்க்க முடியும். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தேடி ஓடுறதை காட்டிலும் இந்த பிரச்சனை வந்து வராம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து முன்னமே எடுத்தோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா இப்ப என்ன, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டமா தான் இருக்கு. யாருக்கு எந்த பிரச்சனை எப்போ வரும் அப்படிங்கிறதே இப்ப தெரியாத அளவுக்கு இப்ப உள்ள உலகம், இப்ப உள்ள நவீன மருத்துவம் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன இருந்தாலும் உடனே போய் நம்ம மருந்து தேடி ஓடும். ஆங்கில மருந்து முக்கியம்தான் இல்லைங்கிற, ஆனா அது அவசர மருத்துவத்துக்கு மட்டும்தானே ஒழிய எதற்கெடுத்தாலும் அதை தேடி நம்ம போடக்கூடாது. அதுவும் வந்து வெறும் நம்ம உடல்ல கழிவுகளா, கெமிக்கல் கழிவுகளா வந்து தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலேயே அதிக பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய கம்பெனியை வந்து அவ்வளவு அதிகமா நமக்கு நிறைய நல்ல உணவுகளை வந்து கொடுத்துருக்கு. நாமளும் நிறைய வந்து நல்ல உணவுகளை பத்தி நிறைய வந்து நாம பேசியிருக்கோம். அதான் சொல்லியிருக்காங்க, அக தூய்மை புற அழகு. அதாவது முடி உதிர்வுக்கு அப்படின்னு நம்ம வந்து சில உணவுகள் எடுக்கிறப்ப அது உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை தான் சரி பண்றதுக்கு காரணம் என்னங்க? அப்ப அந்த உடல் கழிவுகளை வந்து நம்ம உடம்பு வெளியேற்றிருச்சு, சத்தான உணவுகள் நம்ம உள்ள கொடுக்குறோம். அதன் மூலமா பல பிரச்சனைகள் மாறுது. உதாரணத்துக்கு குடல் கழிவுனால அந்த வாயு உற்பத்தியாகி அந்த சளிப்படல மீப்பூசி உற்பத்தியாகி
பல பிரச்சனை வந்து உண்டு பண்ணுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு டீடாக்ஸ் எடுக்கிறோம். இந்த டீடாக்ஸ் என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள இருக்க தேவையில்லாத கழிவுகளை பூரா அப்படியே வலிச்செடுத்து வெளியே அளிக்கிறது. அப்படின்றப்ப அடுத்து நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்தானதா நமக்கு வந்து உறிஞ்சப்படும். சத்தான உணவு எல்லாத்துக்கும் போறப்ப என்ன ஆகும்? தேவையில்லாத வாயுகள் வந்து நம்ம குடல்ல இருந்து உருவாகாது. கழிவுகள் உடல் இல்லை. அப்படின்றப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்ம முடி மட்டும் கிடையாதுங்க. இதை போட்டிருக்கான் பாருங்க. ஒரு குரல் வளம் இல்லாட்டக்கு அது சரியாகுது. முதுமை வந்து தவிர்க்கப்படுது. என்றும் நாம இளமையா இருக்க முடியும். அப்ப உடலே ஆரோக்கியமாகுது. அப்ப மீக்கோ சளிப்படல என்ன மாதிரி தொந்தரவு எல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஒரு ரத்த குழாயில அடப்பு ஒண்ணு பண்ணுது, நரம்புகள்ல வந்து பிரச்சனை பண்ணுது. அப்ப அந்த மீக்கோ சளிப்படலம்லாம் வெளியேறிடுச்சு, நல்ல சத்தான உணவு உள்ள போயிருச்சு அப்படின்னா ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருக்கும், கிட்னி அதனுடைய வேலையை நல்லா செய்யும், ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்பனா நம்ம அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு முடி உதிர்வுக்கு, முடி நரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஒரு சில உணவுகள் எடுக்கிறப்ப அது பல பிரச்சனைகளை வந்து நமக்கு என்ன செய்யுது? சரி பண்ணி விட்டுரு. ஸோ அதுதாங்க உணவு. அதுதான் உணவே மருந்து. அப்ப ஒரு பிரச்சனைக்கு நம்ம வெளியில போய் சில மருந்துகள் எடுக்கிறப்ப அது என்ன செய்யணும்? பல பிரச்சனைகளை உள்ள உண்டு பண்ணுது. அந்த பிரச்சனையை வந்து ஒழிச்சு மட்டும் வச்சுட்டு அது பல பிரச்சனைகளுக்கும் காரணமா நமக்கு அமைஞ்சுக்கிறது. ஸோ அதனால நல்ல உணவு மூலம் நமக்கு நம்மளுடைய கிரீடம் கிடைக்கிறது, நம்மளுடைய தலைமுடி கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். அதனால என்றும் இளமையா இருப்போம், என்றும் இனிமையா இருப்போம், முதுமை வரவிடாம தடுப்போம். ஆரோக்கியமே ஆனந்தம், ஆரோக்கியமே ஐஸ்வர்யம், ஆரோக்கியமே அனைத்தும் என்போம். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.